ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் உங்கள் பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாமா, இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமா, ஸோ இதனால் ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறது வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, பைல் செக்ஷன் தான். பைல் 1 வந்து இந்த கலர் டெக் அண்ட் பைல் 2 வந்து இந்த கலர் டெக். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 அண்ட் பைல் 2. ஸோ பைல் 1க்கான ரீடிங் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஆங்க்ரி மூடில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சண்டை ஃபைட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் தனியாக போராடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்பவே வந்து ஒரு கோவமான ஒரு பர்சன், அடிக்கடி வந்து ஒரு ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால, அதாவது நீங்கள் பேசும்போது ஒருத்தர் பேசும்போது ஒரு ஃபைட் க்ரியேட் ஆகி சம்டைம்ஸ் வந்து அது உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு இரிட்டேட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் மேலே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக ரொம்ப ஃபைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ரீச் அவுட் ஆகணும், அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், கமிட்மெண்ட் ஏதாவது கொடுக்கணும். கமிட்மெண்ட்டும் கூட இல்லை, ஜஸ்ட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்கக்கிட்ட பேசணும், இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரணும், ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து உங்கள் பர்சன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரைட் பார்க்கலாம். உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிறத. ஸோ ஏதோ ஒரு உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஒரு சரி, அவங்களும் வந்து அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போது என்னென்னா, இப்போ வந்து எல்லா ஒரு ப்ராப்ளத்துலேருந்தும் எல்லா ஒரு மனக்கசப்புலேருந்தும் ரெக்கவரி ஆகிற ஒரு டைம். ஓகேவா? இப்போதைக்கு அவங்களுக்கு என்னென்னா ஒரு ரெக்கவரி வேணும், மனசில் இருக்கிற கவலைகள்லாம் வந்து ரிலீவ் ஆகணும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இப்போ நீங்கள் பேசிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவும் வந்து ஒரு லிமிட்டோடு தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவங்களோட ஹீலிங் டைம், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஸோ ஆன்மீகத்துக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஒரு தனிமையில் இருக்கிறது, செல்ஃப் வந்து ரியலைசேஷன் பண்ணுறது, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் ஹீல் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சனை வந்து நம்பலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நம்பலாமா, ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் தானா? ஸோ ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான். அவங்க பர்சனை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் என்னென்னா, அவங்கள ரொம்ப காயப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிப்பாங்க, உங்களையும் கொஞ்சம் காயப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் காயப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிடுவாங்க, உங்களையும் காயப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து அண்ட் அவங்க ஒரு சில விஷயத்த வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இந்த லைஃப்பில், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ட்ரஸ்ட் என்னென்னா உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி நான் தப்பே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால அவங்க எந்த தான் ஹர்ட் ஆனாலும், ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க சில தவறுகள் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆனாலுமே வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு வேணான்னு கேட்டால் ட்ரஸ்ட் பண்ணலாம், பட் அவங்களோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே,
ஸோ உங்ககிட்ட வந்து ஸோ இதில் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த பர்சன் அக்செப்ட் பண்ணுவாங்களா, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களான்னு பார்க்கலாம். ஸோ 2 கார்டு வந்திருக்கு. 1 ஓகே. ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்களா, நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டைமுக்கு இது ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, அவங்கக்கிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பதில் வராது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணலாமா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து ஒரு பதில் வராது. ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்குன்னு அவங்கக்கிட்ட லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, இருக்குது. ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எடுக்க முடியாது. ரொம்ப டிலே ஆகும். ஸ்லோவாக தான் எல்லா ப்ராசஸும் போகும். கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதனால் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருமானு கேட்டிங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு இஷ்யூஸும் எனக்கு அந்தளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம், பட் பெரிய அளவில் வந்து இருக்காது. ஒரு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு செட்பேக் இருக்கலாம். ஃபினான்ஷியலாக அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்டேட்டஸ் வைஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது இஷ்யூஸ் வரும் தவிர்த்து வேறு எந்த இஷ்யூஸும் வர மாதிரி இல்லை உங்கள் சைடில் இருந்து. இதே வந்து உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாவது இஷ்யூஸ் வருமானு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே சில ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. சில இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அவங்க ஃபீமேல் பர்சன். ஓகே, உங்கள் பர்சன் வந்து நியாயமாக இருக்கலாம், பட் அங்கே இருக்கிற ஒரு ஃபீமேல் பர்சனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லீகல் இஷ்யூஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து சில பிரச்சனைகள் வரும், சில ப்ராப்ளம் க்ரியேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம், பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அண்ட் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஓகே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்காக, ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் ஓனாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி இருக்கும். ஸோ 10 ஆஃப் கப்ஸ். ஸோ பார்க்குறவங்க வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆன பர்சனாக இருக்கலாம். இல்லை ஒரு சில பர்சன் இல்லை நாங்கள் சிங்கிளாக தான் இருக்கிறோம், மேரேஜ் ஆகலை, ஜஸ்ட் வந்து 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில பர்சனுக்கு மட்டும் எப்படின்னா மேரேஜ் அந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் ஒரு நல்ல மூமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, சம்திங் வந்து ஒரு பாசிட்டிவான வந்து விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, பட் கொஞ்சம் ஃபைட் பண்ணணும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா நீங்கள் நிறைய ஃபைட் பண்ணணும், வெயிட் பண்ணணும், நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணணும். ஓகே, உங்கள் பர்சனை வந்து எப்படின்னா நிறைய உங்களை காயப்படுத்துவாங்க, அவங்களும் காயப்பட்டுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, நீங்களும் காயப்பட வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அண்ட் நெக்ஸ்ட் நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ பைல் 2க்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங், உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ சம்திங் வந்து என்ன தான் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட சில ஈக்குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்கலாம், ஃபினான்ஷியல் ஹெல்ப் அண்டு கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக்குன்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்ககிட்ட இருந்து ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அவங்க நடந்துப்பாங்க. இப்போ நீங்கள் அன்பு கொடுக்குறீங்கன்னா அந்த அன்பு கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் கோவமாக நடந்துக்கிறீங்கன்னா அவங்க கோவமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்டு உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மணி வைஸாக இருக்கலாம், மணி வைஸ் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அண்டு இல்லை எமோஷ்னல் வைஸ் கூட உங்களுக்கு சில ஹெல்ப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் அவங்களுக்காக எமோஷ்னலி வந்து ரொம்ப கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, அதாவது ரொம்ப எமோஷ்னல் பர்சன், ரொம்ப அன்பை கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனும் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேரும் அண்ட் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக். ஓகேவா, அவங்க வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் எதிர்பார்க்குறாங்க.
அவங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தேவை. உங்ககிட்ட இருந்து எமோஷனும் தேவை. அண்டு 2 பேருக்கும் ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தானே ஃப்யூச்சரில். ஸோ கரெக்டான ஒரு இப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் மட்டும் முக்கியம் இல்லை, உங்களோடதும் வந்து வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ கரெக்டான கிவ் அண்ட் டேக். அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க மணி வைஸ் அண்ட் ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கிறாங்க, ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டி கூட அவங்கக்கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஈஸியாகவே வந்து உங்களை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, உங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் நார்மலாக இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்தாலும் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப உங்களை ஒரு வைப்ரேஷன் மாதிரி தான். ஓகே, ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து இருக்குது. அண்ட் உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டிங் பர்சன் அண்ட் ரொம்ப ஒரு ட்ரிக்கர், சில ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு மைண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரிக்கியாக வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஓகேவா? சில எப்படி சொல்கிறது, அவங்க நினச்சதை வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனை நம்பலாமா, கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி. அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ரிஸ்க் எடுக்க ரெடி. ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து அந்த ஒரு ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு மீன்ஸ் எப்படின்னா எமோஷ்னல் இருக்கும், உங்ககிட்ட பேசுவாங்க. பட் என்னென்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு மெச்சோர்டான ஆன்சரை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, கமிட்மெண்ட் அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்காக ரிஸ்க் எடுப்பாங்க, ஆனால் கமிட்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குதா இல்லையா? ஸோ இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே சப்போஸ் உங்ககிட்ட அந்த வெளிக்காட்டாமல் இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. உங்ககிட்ட வெளிக்காட்டாமல் இருக்கலாம், அதை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம், பட் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருமானு பார்க்கலாம். உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏதாவது வரக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது, உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் சைட்லேருந்து நிறைய இஷ்யூஸ் வரும், நீங்கள் அதை கிவ் அப் பண்ணாமல் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ரீடிங்கில் வந்து உங்கள் பர்சன் சைடில் தான் வந்து நிறைய டைம் வந்து இஷ்யூஸ் இருக்கும், பட் உங்கள் சைட்லேயுமே வந்து சில இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்களே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய போராடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் சைட்லேருந்து நீங்களும் போராட வேண்டியிருக்கும். உங்கள் சைடில் உள்ள பேரண்ட் இல்லை அதர் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபைட் பண்ணணும். உங்கள் சைட்லேருந்தும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து பிரச்சனை இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அவங்க சைட்லேருந்தும் சில இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அவங்க சைட்லேருந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குதும். அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், ஓகே, அவங்க ஃபேமிலி என்னென்னா நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து ரூல்ஸ் வந்து ஆர்டர் போடுவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லீகல் இஷ்யூஸும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு பெரியவங்களை வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், பெரிய பர்சனை வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களை வந்து டீல் பண்ண வேண்டிய இருக்கும். மேல் பர்சன் மூலிமா உங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? எஸ், நீங்கள் வெயிட் பண்ணலாம்.
ஒரு இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அவங்க பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். நியூ பிகினிங் இருக்குது. ஒரு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு புது ஆரம்பம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இது எல்லாருக்கும் சொல்ல வரல, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு சிலருக்கு மட்டும் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியலாக கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும். உங்கள் பர்சன் வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபினான்ஷியலாக ஏதாவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை கரியர் வைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ சம்திங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு நியூ பிகினிங் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? 2 சைட்லேயும் இஷ்யூஸ் இருக்குது. வெயிட்டும் பண்ணலாம். இதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் அவுட்கம் எப்படி இருக்கும்? சம்திங் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து எந்த சேஞ்சஸ் ஆகும் எப்படின்னா, இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குன்னா, சில இஷ்யூஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை என் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நீங்கள் என்ன கர்மா பண்ணீங்களோ அந்த கர்மாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லதும் அமையலாம், இல்லை வந்து தேவையில்லாத விஷயமும் அமையலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணி. ஓகே, கர்மா வந்து இப்போ பண்ணதாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன் ஜென்மம். ஸோ அந்த மாதிரி சில கர்மாலாம் இருக்கும்ல. ஸோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து காடோட கையில் தான் இருக்குது. ஓகே, கடவுளோட கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன கர்மா பண்ணியிருக்கீங்களோ அந்த கர்மாவை பொறுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வரலாம், ஆர் நெகட்டிவாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு. ஓகேவா? எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு நெகட்டிவாக அமையும், சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக அமையும். ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்லுது, கர்மாவை பொறுத்து மாறக்கூடிய சில விஷயங்கள், கடவுள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். இப்போது அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து சில சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கான ரீடிங் பைல் 2. ஸோ உங்கள் பர்சனுக்கு ஃபீலிங் இருக்கா, எமோஷ்னல் இருக்கா, நம்பலாமா, வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு பொருந்தி இருந்துன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.